ஒரு ஊரில் கண் பார்வை இல்லாத ஒருவர் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் கடவுளே, நான் எம்மதமும் சம்மதம் என்று வாழ்பவன் அல்லவா? கடவுளே, என்னை ஏன் இப்படி படைத்து விட்டீர்கள்? உங்களுக்கு கண் இல்லையா? தினமும் நான் கஷ்டப்படுகிறேனே என்று புலம்பியபடி கடவுள்களை திட்டிக் கொண்டிருந்தார். அவனது திட்டு பொறுக்க முடியாமல் கடவுள் ஒரு நாள் அவன் முன் தோன்றி, நான் கடவுள் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு வரம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்றார். பார்வையற்றவரும் அதற்கு ஒப்புக்கொண்டு சிறிது நேரம் யோசித்தார். பின்பு சிறிதும் யோசிக்காமல் கீழ்கண்ட வரத்தை கேட்டார். ராஜ வீதியில் என் மகன் தங்க தேர் ஓட்டி விளையாட அவனை பெற்ற தாய் வெள்ளி கிண்ணத்தில் பால் சோறு ஊட்டுவதை என்னுடைய வீட்டின் 7வது மாடியிலிருந்து நான் பார்த்து மகிழ வேண்டும் என்றான். இந்த வரத்தில் பார்வை இல்லாதவன் தனக்கு பார்வை வேண்டும், ராஜயோக வாழ்க்கை வாழ வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும், 7 மாடி வீடு வேண்டும் என்பதையெல்லாம் ஒரே வரத்தில் கேட்டுவிட்டார். அவனுடைய புத்திசாலித்தனமான பதிலை பாராட்டிய கடவுள் அவன் கேட்ட வரத்தை கொடுத்து மறைந்தார். புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் முன்னேற முக்கியம் என்பது உண்மைதானே? உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை விட உங்களோடு இருப்பவருக்கு என்ன தெரியும் என்பதை அறிந்து கொள்வதே புத்திசாலித்தனம். வாழ்க்கையில் வெற்றி பெற ரகசியமும் அதுவே.